சூத்திர பெண் யாரை மணக்கலாம்? வியாச மகாபாரதம். அம்பு படுக்கையில் இருந்த பீஷ்மர் பல தர்மங்களை யுதிஷ்டிரருக்கு சொன்னார். அப்படி சொல்லும் போது வர்ண கலப்பு எப்பொழுது ஏற்படும் என்று சொல்கிறார். அரசனே, பிராமண பெண்கள், க்ஷத்ரிய பெண்கள், வைசிய பெண்கள், சூத்திர பெண்கள் ஆசைப்பட்டால் பிராமண பையனை மணந்து கொள்ளலாம். இன்றைய காலப்படி பிராமண வர்ண தொழிலான வக்கீல், மாநில மற்றும் மத்திய சட்டசபை மந்திரியாக இருக்கும் பெண்கள், க்ஷத்ரிய வர்ண தொழிலான நீதிபதி, இராணுவம் மற்றும் போலீஸ் துறையில் இருக்கும் பெண்கள், வைசிய வர்ண தொழிலான வியாபாரம் செய்யும் முதலாளி பெண்கள், சூத்திர வர்ண தொழில் செய்யும் அதாவது மேல் சொன்னவர்களுக்கு வேலை செய்யும் பெண்கள், இவர்கள் ஆசைப்பட்டால் பிராமண பையனை மணந்து கொள்ளலாம். க்ஷத்ரிய பெண்கள், வைசிய பெண்கள், சூத்திர பெண்கள் விரும்பினால் க்ஷத்ரிய பையனை மணந்து கொள்ளலாம். வைசிய பெண்கள், சூத்திர பெண்கள் விரும்பினால் வைசிய பையனை மணந்து கொள்ளலாம். இன்றைய காலப்படி க்ஷத்ரிய வர்ண தொழிலான நீதிபதி, இராணுவம் மற்றும் போலீஸ் துறையில் இருக்கும் பெண்கள், வைசிய வர்ண தொழிலான வியாபாரம் செய்யும் முதலாளி பெண்கள், சூத்திர வர்ண தொழில் செய்யும் அதாவது மேல் சொன்னவர்களுக்கு வேலை செய்யும் பெண்கள், இவர்கள் ஆசைப்பட்டால் க்ஷத்ரிய பையனை மணந்து கொள்ளலாம். இன்றைய காலப்படி வைசிய வர்ண தொழிலான வியாபாரம் செய்யும் முதலாளி பெண்கள், சூத்திர வர்ண தொழில் செய்யும் அதாவது மேல் சொன்னவர்களுக்கு வேலை செய்யும் பெண்கள், இவர்கள் ஆசைப்பட்டால் வைசிய பையனை மணந்து கொள்ளலாம். சூத்திர பெண்கள் விரும்பினால் சூத்திர பையனை மணந்து கொள்ளலாம். மேல் வர்ணத்து பெண் கீழ் வர்ணத்தில் உள்ள பையனை மணந்து கொண்டால் ஜாதி கலப்பு உண்டாகிவிடும். சூத்திர பெண் 4 வர்ணத்தில் உள்ள எந்த ஆணையும் மணந்து கொள்ளலாம். இன்றைய காலப்படி வைசிய வர்ண தொழிலான வியாபாரம் செய்யும் முதலாளி பெண்கள், சூத்திர வர்ண தொழில் செய்யும் அதாவது மேல் சொன்னவர்களுக்கு வேலை செய்யும் ஆண் பையனை மணந்து கொண்டால் அவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் கலப்பு ஜாதியை உருவாக்கி விடுவார்கள். பிறக்கும் பிள்ளைகள் குணக்கலப்போடு பிறக்காமல் தெளிவான குணத்தோடு இருக்க பெண்கள் தங்கள் வர்ணத்தில் இருக்கும் ஆண் பிள்ளையை மணந்து கொள்வதே சிறந்தது. அதாவது பிராமண வர்ணத்தில் உள்ள பெண் பிராமண வர்ண பையனை மட்டுமே மணந்து கொள்வதால் குணம் கலந்த பிள்ளைகள் பிறக்க மாட்டார்கள். க்ஷத்ரிய வர்ணத்தில் உள்ள பெண் அந்த க்ஷத்ரிய வர்ண பையனையோ பிராமண வர்ண பையனையோ மணந்து கொள்ளலாம். இன்றைய காலப்படி பிராமண வர்ண தொழிலான வக்கீல், மாநில மற்றும் மத்திய சட்டசபை மந்திரியாக இருக்கும் பெண்கள், அதே போன்ற பிராமண வர்ண தொழிலான வக்கீல், மாநில மற்றும் மத்திய சட்டசபை மந்திரியாக இருக்கும் பையனை மணந்து கொள்ளலாம். இன்றைய காலப்படி க்ஷத்ரிய வர்ண தொழிலான நீதிபதி, இராணுவம் மற்றும் போலீஸ் துறையில் இருக்கும் பெண்கள், அதே போன்ற க்ஷத்ரிய வர்ண தொழில் செய்யும் பையனையோ பிராமண வர்ண தொழிலான வக்கீல், மாநில மற்றும் மத்திய சட்டசபை மந்திரியாக இருக்கும் பையனையோ மணந்து கொள்ளலாம். வைசிய வர்ணத்தில் உள்ள பெண் அந்த வைசிய வர்ண பையனையோ க்ஷத்ரிய வர்ண பையனையோ பிராமண வர்ண பையனையோ மணந்து கொள்ளலாம். இன்றைய காலப்படி வைசிய வர்ண தொழிலான வியாபாரம் செய்யும் முதலாளி பெண்கள், அதே போன்ற வைசிய வர்ண தொழில் செய்யும் பையனையோ க்ஷத்ரிய வர்ண தொழிலான நீதிபதி, இராணுவம் மற்றும் போலீஸ் துறையில் இருக்கும் பையனையோ பிராமண வர்ண தொழிலான வக்கீல், மாநில மற்றும் மத்திய சட்டசபை மந்திரியாக இருக்கும் பையனையோ மணந்து கொள்ளலாம். இவ்வாறு பீஷ்மர் பெண்கள் யார் யாரை மணக்கலாம் என்று விவரித்தார். அனுசாசன பர்வம் 53.